என்ன சார் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஒண்ணு இல்ல. உனக்கு என்ன வயசு? 18 வயசு. பதினெட்டு வயசுல ஒரு ஆம்பளைய தனியா வந்து மிரட்டுறீங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணணும்னு முடிவெடுத்த பின்னாடி தைரியம் எல்லாம் தானா வந்துரும் சார். அது சரி. சரி, அந்த வீடியோ காட்டு. வீடியோ கொண்டு வரல சார். கொண்டு வரலையா? ஆமா சார், கொண்டு வரல. ஏன்? நான் மொபைல் எடுத்த வீடியோவை வேற லேப்டாப்புக்கோ கம்ப்யூட்டருக்கோ காப்பி பண்ணலான்னா அந்த ஐட்டம்ஸ் என்கிட்ட இல்ல. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் தெரியாது. சரி, அது ப்ரொஃபஷனல் மூலமா பண்ணலான்னா அவசரப்பட்டு அந்த வீடியோவை யாருக்கிட்டையும் காட்டுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. அப்படியே ஒரிஜினலை கொண்டு வந்து உங்ககிட்ட காட்டலான்னா உங்க மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. என்ன நம்பிக்கை இல்லை? ஒரிஜினலை வாங்கிட்டு என்னையும் கொண்டுடலாம் இல்லையா? அதனால தான் வீடியோ கொண்டு வரலையா? ஆமா, என் ஃப்ரெண்டு கிட்ட மொபைலை கொடுத்து கமிஷனர் ஆபீஸ்ல நிக்க சொல்லியிருக்கேன். கமிஷனர் ஆபீஸ்ல எதுக்கு? ஒருவேளை நான் 12 மணிக்குள்ள நேரா போய் அந்த மொபைலை வாங்கலனா என் ஃப்ரெண்டு அந்த மொபைலையும் நான் கொடுத்த லெட்டரையும் கமிஷனர் கிட்ட கொடுப்பா. அதுல வீடியோவை பார்க்கும்போது உங்க விஷயலையும் பார்ப்பாங்க. அந்த லெட்டர்ல நான் காணாம போனதுக்கு காரணம் நீங்க தானே எழுதியிருக்க. நீ பேசுறதெல்லாம் கேட்டா நீ சொல்றதெல்லாம் பொய்யோன்னு தோணுது. நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதா அந்த வீடியோவை ஒரு ஸ்னாப் எடுத்து வச்சிருக்கேன். பாக்குறீங்களா? இப்போ உங்களுக்கு நம்பிக்கை வருதா? இந்த போட்டோ உங்ககிட்ட இருக்குன்னா கண்டிப்பா அந்த வீடியோவும் உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு புரியுது. எவ்வளவு வேணும் உனக்கு? 20 லட்சம் கொடுங்க. போதுமா? என்ன கிண்டலா கேக்குறீங்க? இதோட வேல்யூ 10 லட்சம். 20 லட்சம் அதிகம். 19,99,000 கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன். வரேன். இருமா, நீ பாட்டு போயிட்டே இருக்க. பிரச்சனை உங்களுது, பைசாவும் உங்களுது. உங்களை சேவ் பண்ணிக்க 10 லட்சம் செலவு பண்ணணுமா 10 கோடி செலவு பண்ணணுமான்னு நீங்க டிசைட் பண்ணிட்டு என்ன கூப்பிடுங்க. கூப்பிடலைனா நாளையில இருந்து நான் உங்களை கூப்பிட்ட நம்பர் ஒர்க் பண்ணாது. அப்ப வீடியோ? புது டீல், புது பேரம். எனக்கு சீனியர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பேசுவாங்க. ஆனா அது கோடியில தான் ஸ்டார்ட் ஆகும். யோசிச்சு சொல்லுங்க. ஹலோ, என்ன பரணி கூப்பிட்டுருக்க? அந்த பையன் ரவியை நான் அடிச்சு ஆக்சிடென்ட் பண்ண விஷயத்த ஒரு பொண்ணு வீடியோவா எடுத்து வச்சிருக்கா. அப்படியா? வீடியோவில் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கா? வீடியோ இன்னும் பார்க்கல. அதை காட்டணும்னா அவ 20 லட்சம் எதிர்பார்க்கறா. அதிகம்னு சொல்லி திட்டி அனுப்பிட்டேன். 5000 கோடி ரூபா ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 20 லட்சம் எல்லாம் ஜுஜிபி அமௌண்ட் கொடுத்துட்டு வீடியோவை வாங்கு. ஓகே. அப்படியே அந்த பொண்ணையும் நம்ம விஷயத்துக்கு எடுத்துடு. ஓகே. அம்மா எப்படி இருக்கு? பரவாயில்ல. கொஞ்சம் கஞ்சி கொண்டு வந்திருக்கேன், ஊட்டி விட்டுட்டுமா? இப்ப வேண்டாம். என் மேல கோவமா இருக்கியாமா? இல்ல. நேத்து ராத்திரியும் நீ ஒன்னும் சாப்பிடல. தெரியும். அடிப்பட்டதுல இருந்தே நீ சரியா இல்லம்மா. நம்ம வீட்டுக்கு எப்ப போறோம்? நானும் ரவியும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். அதுக்கு தானே ஒரே வீட்ல இருக்கோம். கான்சியஸ் இருக்கா? ரவிக்கா இன்னும் வரல. வராது. வா போலாம். என்னம்மா நீ வா போலாம் வா போலான்னா எங்க வரணுங்கிற? ஊருக்கு போலாம். நான் ஊருக்கு வந்துட்டா ரவியை யாரு பாத்துக்கிறது? எனக்கு இது தேவையா? அம்மா, அவன் வேணும்னு பண்ணலம்மா. அந்த மருந்து அவன் இப்படி பண்ண வச்சிருச்சு. வருத்தமா இருக்கு. என் நிலைமைய நினைச்சா. ஆமா. கொஞ்சம் பொறுமா, உனக்கு குணமாயிடும்.
அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரியே உன்னை ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன். நீ அங்கேயே இருந்துக்கோ. நீ வர மாட்டியா? மாட்டேன். எனக்கு ரவி முக்கியம். நான் அவனை பாத்துக்கணும். என்ன யாரு பாத்துக்குவாங்க? உன்னை பாத்துக்க அப்பா இருக்காரு, தம்பி இருக்கான். ரவிக்கு என்ன விட்டா யாரும் இல்லம்மா. நான் தான் அவனை பாத்துக்கணும். அப்போ வரமாட்ட? ரவி முழுசா குணமானதும் வரேன். எப்ப குணமாவா? கூடிய சீக்கிரமே குணமாவான். அவன் குணமானதும் எங்க கல்யாணம் நடக்கணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணுமா? ரவி, 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 நான் மட்டும்தான் வந்திருக்கேன். கஞ்சி கொண்டு வந்திருக்கேன், ஊட்டி விட்டுமா? பார்த்து. இப்ப எப்படி இருக்கு ரவி? அப்படியே தான் இருக்கு. உடம்பு மொத்தமும் வலிக்குது. அந்த ஆளு பரணி ஏன் உன்னை அடிச்சா? தெரியல. அவனுக்கும் உனக்கும் பழக்கம் இருக்கா? இல்ல. முன்ன பின்ன தெரியாத ஒண்ணு ஏன் அடிச்சான்? அதுவும் தெரியல. அந்த சம்பவம் எப்படி நடந்தது? நான் ரோட்ல வந்துட்டு இருந்தேன். அவன் என்கிட்ட வந்து அட்ரஸ் கேட்டான். சொன்னேன். தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போனவ திரும்பி வந்து உன் பேர் என்னன்னு கேட்டான். ரவின்னு சொன்ன. அவ்வளவுதான். ஆக்ரோஷமாய் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவ்வளவுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. நேத்து கண் முழிச்சப்ப கூட எனக்கு ஒன்றும் புரியல. இப்பதான் கொஞ்சம் கிளியரா இருக்கு. அதனாலதான் நானும் உன்கிட்ட நேத்து எதுவும் கேட்கல. ஆமா, நேத்து யார நீங்க கொண்டு வந்து சேர்த்த? நான் தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தேன். ஹாஸ்பிட்டல்ல என்ன யார் சேர்த்தது? அந்த பரணி தான். என்ன அடிச்ச பரணியா என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தது? ஆமா, சேர்த்தது மட்டும் இல்ல, நல்லா ட்ரீட் பண்ணான், நல்லா கவனிச்சுக்கிட்டான். அதுவும் இல்லாம வேற ஒரு விஷயம் தான் எனக்கு சுத்தமா புரியல. என்னது? பரணி தான் ஓட்டிட்டு வந்த கார்ல நீ ஆக்சிடென்ட் ஆனதா தான் ஹாஸ்பிட்டல்ல சொல்லி உன்னை அட்மிட் பண்ணிருக்கான். அடிச்ச விஷயத்த சொன்னா பிரச்சனை ஆயிடும்னு அப்படி பண்ணிருப்பான். அப்படி நினைக்கிறவனா இருந்திருந்தா ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் கூட்டிட்டு வரணும்? அடிச்ச இடத்துல விட்டுட்டு போயிருக்கலாமே. ஆமால. அதனாலதான் ஆக்சிடென்ட் கேஸ்ல அவர் மேல எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறீங்களான்னு போலீஸ் கேட்டப்போ நான் பரணி மேல எந்த ஆக்ஷனும் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். என்ன யோசிக்கிற? அந்த பரணி தான் என்ன ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தான்னு சொல்றேன். பின்ன எப்படி அவன் தான் என்ன அடிச்சாங்கிற விஷயம் உனக்கு தெரியும்னு யோசிக்கிறேன். ருத்ரா சொன்னா. எந்த ருத்ரா? நம்ம வெள்ளி குமிழ் கிரைம் ரிப்போர்ட்டர். ஓ, அவளா? அவ எப்படி பார்த்தாளா? அவ அன்னைக்கு பிரஸ் கிளப் மீட்டிங்க்கு போயிட்டு திரும்பி வந்திருக்கா. பைக் ரிப்பேர் ஆயிருக்கு, யாராவது ஹெல்ப்புக்கு கிடைப்பாங்களான்னு தேடி இருக்கா. அந்த நேரத்துல உன்னை எதிரில பாத்திருக்கா. உன்கிட்ட வர்றதுக்காக வண்டிய ஓரமா நிறுத்தி இருக்கா. அந்த ஆளு பரணி வந்து அப்ப உன்கிட்ட பேசியிருக்கான். ஆனா அது ராங்கா பட்டிருக்கா அவளுக்கு. உடனே மொபைல் எடுத்து ஷூட் பண்ணிருக்கா. இப்ப அந்த வீடியோ எங்க இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. அவ எங்க? அவ அந்த பரணியை மிரட்டிட்டு வரேன்னு போயிருக்கா. மிரட்டிட்டு வரேன்னு போயிருக்காளா? ஆமா. அவன் ஏன் சம்பந்தம் இல்லாம உன்னை அடிச்சான்னு தெரியணும்ல. ஆமா, அத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனையே மிரட்டணும். அவனை மிரட்டினா, அதுவும் பெரிய பணம் கேட்டு மிரட்டினா, அவன் பின்னாடி யார் இருக்கான்னு தெரிஞ்சிரும். அவங்க யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த பரணி ஏன் உன்னை அடிச்சான்னு தெரிஞ்சிரும்ல.
அதுக்கு அவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டாம். பின்ன ஒரு ஃபோன் இருந்தா கூட, ஏதாவது ஒரு பழைய சிம்மு கூட. ஏன்? அந்த டாக்டர் தான் இதுக்கு பின்னாடி இருப்பானோன்னு நான் சந்தேகப்படுறேன். எந்த டாக்டர்? டாக்டர் உதயபிரகாஷ். கோர்ட்ல தடை செய்யப்பட்ட மருந்த உனக்கு ட்ரையல் கொடுத்தவனா? ஆமா. அவன் மேல ஏன் உனக்கு சந்தேகம் வருது? அவன் என்கிட்ட சொன்ன மெடிசன் வேற, எனக்கு கொடுத்த மெடிசன் வேறன்னு நான் சந்தேகப்படுறேன். என்ன சொல்ற? ஆமா, தடை செய்யப்பட்ட மருந்த தொடர்ச்சியா சாப்பிட்டாதான் மென்டல் ஆகுறாங்கன்னு குற்றச்சாட்டு இல்லையா? ஆமா. ஆனா அவன் எனக்கு கொடுத்த மருந்து 9 மணி நேரத்துல என்ன மென்டல் ஆக்கிருக்கு. அப்படின்னா அது என்ன மருந்து? அது வேற மருந்து தானே? ஆமா. அந்த மருந்தை தான் அவன் ஆயுதமா கையில வச்சுக்கிட்டு ஏதோ பண்றான். அது என்ன மருந்து? கண்டுபிடிக்கணும். ஹலோ காயத்ரி, என்னம்மா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கம்பெனி அக்கவுண்ட்ஸ்ல சிலது டேலி ஆகல, அதான் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு சரி பார்த்துட்டு இருக்கேன். எப்பவும் வேலை வேலைன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தா எப்படிமா? என்ன பண்றது, பொறுப்பா எடுத்த வேலையெல்லாம் முடிக்கிறது தான் அழகுன்னு நீ தானே சொல்லி கொடுத்த. நான் தான் சொல்லி கொடுத்தேன். அதுக்காக அதிக பொறுப்பு அவஸ்தையாயிடும். ஜாக்கிரதையா இருக்கணும். சரி இருக்கேன். மத்தியானம் என்ன சாப்பிட்ட? கத்திரிக்காய் மிளகு சாதம். நீ என்ன சாப்பிட்ட? நான் வெறும் மோர் சாதம் தான் சாப்பிட்டேன். வேற ஒன்னும் ஒத்துக்கல. வேலைக்காரி ஒழுங்கா வரலா? வரா. அப்புறம் என்ன? வர வெள்ளிக்கிழமை நீ ஃப்ரீயா? ஏம்மா? ஜான்சி செக்ரட்டரியா இருக்கிற மகளிர் சங்கம் இருக்குல்ல? ஆமா. அவங்க ஏதோ கௌரவ விருது கொடுக்கறாங்களாம். வந்து கலந்துக்க சொன்னாங்க. எனக்கு பதிலா நீ போய் வாங்குறியா? ஏம்மா? உடம்புக்கு முடியலடி. 1.5 மணி நேரம் மீட்டிங்கா. என் உடம்பு தாங்காது. முதல்லயே முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே? சொன்னேன், கேட்டாதானே? எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே ஜட்ஜு நீங்க தான். கௌரவமான பதவியில இருக்கிற நீங்க வந்தாதான் எங்களுக்கெல்லாம் கௌரவம்னு சொல்லி ஒத்துக்க வச்சுட்டாங்க. ரிட்டையர்ட் ஆனா கூட உன்னை விட மாட்டேங்கிறாங்க இல்ல? ஆமா, எனக்கு பதிலா நீ போறேன்னா சொல்லு. நான் ஜான்சிக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். யோசிச்சு நாளைக்கு சொல்றேன். ஓகே. ஆமா, உன் புருஷன் உன்னை நல்லா வச்சிருக்காரா? நல்லா இருக்கும், ஒரு பிரச்சனையும் இல்ல. அம்மா, அவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரிம்மா, பை. ஹாய் காயத்ரி. நீ எப்போ வந்த? 5 மணிக்கு. என்ன ஸ்மெல் வருதா? ஆமா, மூக்கு முட்டை குடிச்சிட்டு வர வேண்டியது, அப்புறம் ஸ்மெல் வருதான்னு கேட்க வேண்டியது. பொத்தாம் பொதுவா பேசக்கூடாது. மூக்கு முட்டை குடிச்சிட்டு வர்றவங்க எப்படி வருவாங்கன்னு தெரியுமா? இரு இரு, இங்கே இரு, நான் காட்டுறேன். ஐயோ வேண்டாம். குடிமகனே, பெருங்குடி மகனே, நான் கொடுக்கட்டுமா ஒண்ணு உனக்கு, கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு? இப்படி வருவானுங்க. நான் என்ன இப்படியா வந்தேன்? டைட்டானாலும் ஃபிட்டா வந்திருக்கேன். டீசெண்டா வரல? இப்ப என்ன, நீங்க ஜாஸ்தி குடிக்கல அதானே சொல்ல வரீங்க? ஆமா, நான் கொஞ்சம் தான் குடிச்சேன். நான் குடிச்ச பிராண்டு ஸ்மெல்ல கண்ட்ரோல் பண்ணாது, ஆனா நல்ல சரக்கு. என்ன பிராண்ட் அது? ஏன் வீட்லயே வாங்கிட்டு வந்து வச்சிடுறேன். இங்க வச்சு உன் முன்னாடியே குடிக்க சொல்றியா? என் கூடவே குடிக்க சொல்றேன். உன் கூடவே வா. ஆமா, நல்ல சரக்கு தானே, சேர்ந்து குடிச்சா என்ன தப்பு? தப்பு ஒண்ணும் இல்ல. ஃபாரின்ல எல்லாம் அப்படித்தான் குடிக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஆபீஸை விட்டு வந்த உடனே ஐயோ வேண்டாப்பா
பரவாயில்ல சொல்லுங்க. நீ இப்படிதான் நல்ல மூட்ல இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸை எதெல்லாம் பேசி போட்டு வாங்குவேன். நான் வாயை விட்டுட்டு அப்புறம் மாட்டிக்குவேன். அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. ஃபாரின்ல எல்லாம் குடிக்கிறவங்கன்னு சொன்னீங்களே, என்னது அது? ஃபாரின்ல எல்லாம் புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து தான் குடிப்பாங்களாம். எப்படி குடிப்பாங்க? எப்படி குடிப்பாங்க? ஆபீஸ விட்டு வந்ததும் மெதுவா, ரொம்ப மெதுவா ட்ரெஸ்ஸையெல்லாம் ஒவ்வொன்னா கழட்டி போட்டுட்டு. ஸ்டாப் இட். ட்ரெஸ்ஸை கழட்டி மாற்ற விஷயம் எல்லாம் இப்ப தேவையா? அசிங்கமான பேச்செல்லாம் எதுக்கு இப்போ? ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு நைட் ட்ரெஸ் போட்டுக்கிறதுல என்ன காயத்ரி அசிங்கம்? நைட் ட்ரெஸ் போடுறாங்களா? ஆமா, நைட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்படி கைய புடிச்சுக்கிட்டு அப்படியே ரொமான்ஸ கட்டி புடிச்சுக்கிட்டு லா 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 அப்படின்னு ஒரு கையில கிளாஸ வச்சுக்கிட்டு அப்படியே குடிச்சுக்கிட்டே லைஃபை என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி குடிக்கலாமான்னு கேட்டேன். படிச்சு புத்திசாலியா இருந்துகிட்டு புத்தி போற போக்க பாரு. நீ தானே வீட்டுல வச்சு குடிக்கலாம்னு சொன்ன. நான் சொன்னதுக்கு அர்த்தம் வேற. என்ன அர்த்தம்? வெளியில நீங்க தண்ணி அடிச்சிட்டு வந்தா செல்ஃப் டிரைவிங் ஆக்சிடென்ட்னு ஏதாவது ஒரு தலைவலி வந்தே தீரும். வெளிய பேசுறவங்க எல்லாம் ஜட்ஜ் அம்மா மருமக பண்ணியிருக்க காரியத்தை பாருன்னு எங்க அம்மாவோட லிங்க் பண்ணி உங்க கெட்ட பழக்கத்தை எல்லாம் பரப்பிடுறாங்க. அதையே நீங்க வீட்ல தண்ணி அடிச்சீங்கன்னா எனக்கு அந்த டென்ஷன் எதுவும் இல்லல்ல. சரியான ஜகஜால காரிடி நீ. ஏன் அப்படி சொல்றீங்க? இதே மத்த பொம்பளைங்களா இருந்திருந்தா புருஷன் குடிக்கிறதையே ஒரு வீக்னஸா புடிச்சுக்கிட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அம்மா வீட்ல எல்லாம் போய் சொல்லி அசிங்கப்படுத்தி ஒரு வழி பண்ணிடுவாங்க. ஆனா நீ எவ்வளவு டீசென்ட்டா எனக்கு எடுத்து சொல்ற. I am very proud of my பொண்டாட்டி. 1 minute. சார் கொரியர் சார். ஓ, இதுல சைன் பண்ணுங்க சார். பென். தேங்க்யூ சார். யார்கிட்ட இருந்துங்க கொரியர்? தெரியலையே. சென்டர் அட்ரஸ் ஜவஹர்னு போட்டிருக்கு. யாருன்னு தெரியலையா உங்களுக்கு? தெரியலையே. டூ அட்ரஸ் நம்மளது தானா? ஆமா, டூ அட்ரஸ் நம்ம அட்ரஸ் தான். உள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. அடப்பாவி, இவ செத்துட்டாளே. நம்ம வீடியோ வீட்டுல இருக்கு. என்ன போட்டோ இது? யாருங்க இவ? தெரியல. நம்ம வீட்டு பெட்ரூம்ல செத்து கிடக்குறாங்க. நம்ம வீட்டு பெட்ரூமா? நம்ம வீட்டு கபோர்ட் கலர் தெரியல உங்களுக்கு?